எங்களின் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். உங்கள் பிள்ளைகள் நாங்கள் முன்வைக்கிற அரசியல் என்பது அரை நூற்றாண்டுகளுக்கு மேலாக இந்த மண்ணிலே இருக்கின்ற இந்த தீய அரசியலை வீழ்த்தி ஒரு தூய அரசியலை மலரச் செய்ய வேண்டும் என்பதற்காகவே இந்த வரலாற்று பெரும்பணியை எளிய மக்கள், உங்களின் பிள்ளைகள் இந்த மாபெரும் அரசியல் புரட்சியை முன்னெடுக்கிறோம். இங்கே தேர்தலில் எங்களோடு போட்டி போடுகிற கட்சிகள் எல்லாம் தேர்தலில் பலமுறை வென்றவர்கள். ஆனால் தோற்று போனவர்கள் அற்ப தேர்தலில் மட்டும் வெற்றி பெறுகிறார்கள். தொலைக்காட்சியில் ஒரு விளம்பரம், ஒரு அம்மா டெட்டாலை போட்டு தொடச்சிக்கிட்டு இருக்கு துணியில். ஒரு சின்ன குழந்தை பையன் வந்து, அம்மா இது என்ன செய்யும்? அது ஒன்றும் செய்யாது. அப்புறம் அந்த பக்கம் போய் துடைக்கும். அம்மா இது என்ன செய்யும்? ஒன்றும் செய்யாது. அதுதான் இந்த கட்சிகள். தேர்தலில் வெல்லும், என்ன செய்யும்? ஒன்றும் செய்யாது. இவர்கள் தோற்று போனவர்களின் உடன் பிறந்தவர்களே, என் அருமை பெற்றோர்களே, தேர்தலில் பல முறை வென்றிருக்கார்கள். ஆனாலும் இவர்கள் தோற்று போனவர்கள். உங்கள் பிள்ளைகள் தேர்தலில் பல முறை தோற்று போனவர்கள், ஆனாலும் வென்றவர்கள். கொண்ட கொள்கையில், கொடுத்த வாக்குறுதியில் சற்றும் தளர்ச்சி இல்லாமல் தொடர்ந்து அதே நிலையில் நின்றவர்கள். அவர்கள் அற்ப தேர்தலில் மட்டும் வென்றவர்கள், பலமுறை தோற்றவர்கள். எப்படி தோற்றார்கள்? சேலத்திலே உள்ளரங்கிலே டாஸ்மாக் கடையிலே ஊழியர்கள், சேல்ஸ்மேன்கள் அவர்களெல்லாம் அழைத்து வைத்து இந்த சாராய விற்பனை மேலாளர் 20 விழுக்காடு டாஸ்மாக் சரக்கு வியாபாரம் குறைந்திருக்கிறதே, அதற்கு என்ன காரணம்? எவ்வளவு அவசியமான அவசர கூட்டம், எவ்வளவு தேவையான ஆய்வு என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பிதங்கைகள், என் அருமை பெற்றோர்கள் சிந்திச்சு பார்க்கணும். அரசு பள்ளிக்கு படிக்க வருகிற மாணவர்களின் எண்ணிக்கை, மாணவிகளின் எண்ணிக்கை ஏன் குறைகிறது? எதனால் குறைகிறது? அவர்களின் வருகையை அதிகப்படுத்த என்ன செய்யலாம்? தனியார் பள்ளிகளின், தனியார் கல்லூரிகளின் கல்வி தரம் உயர்ந்ததாக இருக்கிறது. அரசு நடத்துகிற பள்ளி கல்லூரிகளின் தரம் குறைவாக இருக்கிறது. 8 கோடி மக்களால் நிறுவப்பட்ட ஒரு அதிகாரம் தனிப்பெரும் முதலாளியிடம் தோற்று போவதா? இத்தனை கோடி மக்களால் நிறுவப்பட்ட அதிகாரத்தால் தர முடியாத கல்வியை ஒரு தனி முதலாளி கொடுத்து விடுவதா? அதை தாண்டி பல மடங்கு தரத்தை உயர்த்தி பிள்ளைகளை அரசு பள்ளி கல்லூரிகளை நோக்கி திருப்புவதற்கு என்ன வழி? அதிகமாக அரசு பள்ளி கல்லூரியை நோக்கி மாணவ மாணவியர்கள் படையெடுக்க வைப்பதற்கு என்ன வழி? அதற்கு என்ன திட்டம்?
என்று அது குறித்து ஆய்வு செய்து அரசு பள்ளி கல்லூரிகளின் தரத்தை உயர்த்துவதற்கு முயற்சி செய்யாத இந்த அரசு டாஸ்மார்க் வியாபாரம் வீழ்ந்து போனது, அதை உயர்த்துவதற்கு எப்படி என்று சிந்தித்து செயல்படுவதற்கு போராடி கொண்டிருக்கிறதால் இது தோற்று போனது. அறிவை வளர்க்கும் கல்வியை தன் நாட்டு குடிகளுக்கு தரமாக சரியாக சமமாக கொடுக்க முடியாத இடத்தில் இவர்கள் தோற்று போனார்கள். அற்ப தேர்தலில் மட்டும் வென்று விடுகிறார்கள். மனச்சான்றோடு சொல்லுங்கள் என் உடன் பிறந்தவர்களே, அன்பு மக்களே, ஒரு நேர்மையாளன், ஒரு நல்லாட்சி கொடுத்தவன் எதற்கு வாக்குக்கு காசு கொடுக்க வேண்டும் என்பதை நீங்கள் கேட்டு பாருங்கள். எதற்கு நான் நல்லாட்சி கொடுத்திருந்தால், மக்களின் நன்மதிப்பை பெற்றிருந்தால் அவர்கள் எனக்கு வாக்கு தருவார்கள் என்கிற நம்பிக்கையற்று போவது ஏன்? தோற்று போனார்கள். நல்ல ஆட்சி தர முடியவில்லை, தோற்று போனார்கள். ஒரு நாட்டின் குடிகளுக்கு அதிகமாக பணம் எதற்கு தேவைப்படுகிறது? பிள்ளைகளை படிக்க வைக்க. உடல்நிலை சரியில்லை என்றால் மருத்துவம் பெற்றுக் கொள்வதற்கு, மருத்துவத்திற்கும் கல்விக்கும் தான் அதிகமாக நாட்டு மக்கள் பணத்தை செலவு செய்கிறார்கள். இது இரண்டையும் சரியாக சமமாக தரமாக கொடுத்து விட்டால் மக்களுக்கான பணத்தின் தேவை குறைந்துவிடும். இதை செய்ய தவறிய இந்த அரசுகள் தோற்று போனது. நாட்டின் முதலமைச்சருக்கு முடியவில்லை என்றால் அரசை நடத்துகிற அவர்களுக்கு அரசு மருத்துவமனை மீது நம்பிக்கை இல்லை. அந்த இடத்தில் தோற்று போனார்கள். இவர்கள் தோற்று போனவர்கள். மாண்புமிகு ஐயா எம்ஜிஆர் அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லாத போது அரசு மருத்துவமனையில் போய் மருத்துவம் செய்து கொள்ளவில்லை. காரணம் தரமில்லை, தோற்று போனார்கள். எம்ஜி ராமச்சந்திரா மருத்துவமனையில் போய் படுத்துக் கொண்டார்கள். ஐயா கருணாநிதி அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லை, முதுகிலே அறுவை சிகிச்சை. ஈழ போர் நடந்து கொண்டிருந்த போது, லட்சக்கணக்கான நம் மக்கள் கொல்லப்பட்ட போது பதில் சொல்ல முடியாமல் முதுகிலே அறுவை சிகிச்சை என்று அறுவை சிகிச்சை நடத்தி மல்லாக்கப்படுத்திருந்த ஒரே நோயாளி உலக வரலாற்றிலே ஐயா கருணாநிதி அவர்கள் தான். எம்ஜி ராமச்சந்திரா மருத்துவமனையில் போய் படுத்துக் கொண்டார்கள். அப்ப அரசு மருத்துவமனை என்ன? தரமில்லை. ஏன்? தோற்று போனார்கள். நாட்டு குடிகளுக்கு தரமான மருத்துவம் கொடுப்பதிலே தோற்று போனவர்கள் இந்த திராவிட ஆட்சியாளர்கள். தேர்தலில் மட்டும் வென்று விடுவார்கள். அற்ப தேர்தலில் மட்டும். அந்த தாய் விளம்பரம் சொன்னேன்ல, இது என்ன செய்யும்? ஒன்றும் செய்யாது. இப்ப விக்கிரவாண்டியில் மட்டும் என்று என்ன செய்யும்? ஒன்றும் செய்யாது. உயிரை காக்கும் மருத்துவத்தை தன் நாட்டு குடிகளுக்கு தரமாக சரியாக சமமாக கொடுக்க முடியாமல் இந்த அரசுகள் தோற்று போய்விட்டது. இவர்கள் தோற்று போனவர்கள். அவ்வப்போது தேர்தலில் மட்டும் வெற்றி பெறுவார்கள். கச்சத்தீவை அம்மையார் இந்திரா காந்தி எடுத்து கொடுக்கிற போது இது தமிழனுடைய உரிமை, தமிழனுடைய நிலம், என் மீனவ சொந்தங்களின் வாழ்வாதாரம் பறிக்கப்படும், கச்சத்தீவு அவனுக்கென்றால் கடல் தூரம் அவனுக்கு அதிகமாக இருக்கும், கச்சத்தீவு எங்களுக்கென்றால் கடல் தூரம் எங்களுக்கு அதிகமாக இருக்கும், அதை கொடுக்க கூடாது என்று வாதிட்டு கச்சத்தீவை கொடுக்க விடாமல் தடுக்க வேண்டிய இடத்தில் இவர்கள் தோற்று போனார்கள். பிறகு ஒவ்வொரு தேர்தலிலும் கச்சத்தீவை மீட்க போராடுவோம் 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 என்று வெற்று பசப்பு அறிக்கைகளை கொடுத்து நீர்த்து போனார்கள். அவ்விடத்தை அவர்கள் தோற்று போனார்கள். அவ்வப்போது தேர்தலில் மட்டும் வென்று விடுவார்கள். இவர்கள் கொடுத்த ஒவ்வொரு வாக்குறுதியையும் பாருங்கள். இந்த தேர்தலின் போது 2021 தேர்தலின் போது திராவிட முன்னேற்ற கழகத்தின் கட்சிக்காரர்கள், குறிப்பாக தம்பி உதயநிதி போன்றவர்கள், கூட்டுறவு வங்கியிலே நீங்கள் கடன் பெற்றிருந்தால் அந்த கடனை நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு தள்ளுபடி செய்வோம் சொன்னார்கள். நகையை அடமானம் வைத்திருந்தால் அதை திருப்பி தருவோம் சொன்னார்கள்.
நகை இருந்தால் அடமானம் வைத்து கடன் பெற்றுக் கொள்ளுங்கள், வந்தவுடனே அந்த நகை கடனை தள்ளுபடி செய்வோம் வாக்குறுதி தந்தார்கள். என்ன நடந்தது? என்ன நடந்தது? இவர்கள் பேச்சை கேட்டு வீட்டில் இருந்த நகையை அடமானம் வைத்தவன் திருப்ப முடியவில்லை. ஆட்சிக்கு வந்த பிறகு சொன்னார்கள், பல பேர் நகையை வைக்காமல் வெறும் பெட்டியை கொடுத்து கடன் பெற்றுக் கொண்டு போயிருக்கிறார்கள், அவர்கள் கடனை எப்படி தள்ளுபடி செய்வது என்று ஆட்சிக்கு வந்த பிறகு சொன்னார்கள். அதையும் நீங்கள் நம்பிக்கொண்டு இன்னும் அவர்களுக்கு வாக்கு செலுத்தி கொண்டிருக்கிறீர்கள். வெறும் பெட்டியை, உள்ளே நகை இல்லாமல் வெறும் பெட்டியை அந்த வங்கி மேலாளரிடத்தில் கொடுத்து கடனை பெற்றிருக்கிறான் என்றால் நீங்க யோசிச்சு பாருங்க. கடன் பெற வருகிறவன் முகவரி கொடுத்திருப்பான், எந்த ஊர் எல்லாம் சொல்லியிருப்பான். வெறும் பெட்டியை கொடுக்கும்போது அந்த மேலாளர் திறந்து பார்த்து நகையை எடை போட்டு இது எத்தனை கிலோ, அதுக்கு எவ்வளவு கடன் கொடுக்கலாம் என்று தெரியாமல் கடன் கொடுத்தாரா? அப்போது நிர்வாகத்தில் இருந்த அந்த நிர்வாகி யார்? அந்த மேனேஜர் யார்? அவர் எப்படி கடன் கொடுத்தார்? அப்படி வெறும் பெட்டியை வாங்கி வைத்துக் கொண்டு நகையே இல்லாத கடன் கொடுத்த அந்த மேலாளர் மீது நடவடிக்கை இருக்கிறதா? இல்லை கடன் வெறும் பெட்டியை கொடுத்து கடன் பெற்றவன் யார்? அவன் முகவரி இருக்குமே, அவன் மீது ஏதாவது நடவடிக்கை இருக்கிறதா? அப்படி என்றால் பொய்யான வாக்குறுதியை கொடுத்து ஏமாற்றி விட்டார்கள். அந்த இடத்தில் இவர்கள் தோற்று போனார்கள். நாங்கள் வந்தால் டாஸ்மார்க்கை மூடுவோம். முதல் கையெழுத்தே டாஸ்மார்க்கை மூடுவதற்குத்தான், மது விலக்குதான். ஐயா கருணாநிதி சொன்னது இருக்கிறது, இன்றைய முதல்வர் ஐயா ஸ்டாலின் சொன்னது இருக்கிறது, அருமை பெருமகள் அம்மையார் கனிமொழி சொன்னது இருக்கிறது, தம்பி உதயநிதி சொன்னது இருக்கிறது. வெறும் வெற்று வாக்குறுதிகளை கொடுத்து மக்களுக்கு முன்னால் தோற்று போனார்கள். அவ்வப்போது தேர்தலில் மட்டும் வெற்றி பெறுகிறார்கள். வெற்றி எப்படி பெறுகிறார்கள்? வாக்கை மக்களிடத்திலிருந்து பெற்றல்ல, வாக்கை விலை கொடுத்து வாங்கி வெல்கிறார்கள். என் அன்பு சொந்தங்களே, எங்கள் தலைவர் எங்களுக்கு கற்பித்தார், நாம் சாகலாம், சாதாரணமானவர்கள், ஆனால் சத்தியம் செத்ததாக சரித்திரத்தில் செய்தி இல்லை. நாம் சத்தியத்தின் மக்கள், ஒரு நாள் வெல்லுவோம். சத்தியம் தோற்று போனதாக சரித்திரத்தில் செய்தி இல்லை. உண்மை உறங்கும், ஆனால் ஒருபோதும் மரணித்து விடாது. நாங்கள் உண்மையின் பிள்ளைகள். இது தற்கால தோல்விதான். தற்கால தோல்விக்காக நிரந்தர வெற்றியை இழக்க உங்கள் பிள்ளைகள் தயாராக இல்லை. அதனால்தான் தொடர்ந்து தோற்றாலும் துணிவோடு களத்திலே நிற்க காரணம் அதுதான். எளிதில் வென்றவனின் இதயம் மலரினும் மெல்லிதாக இருக்கும். தோற்று தோற்று வெற்றி பெறுபவரின் இதயம் இரும்பை விட கடினமாக இருக்குங்கிறான். வெற்றியின் அருமை தொடர்ந்து தோற்று வென்றவனுக்குத்தான் தெரியும். ஆல்வா எடிசன் இடத்திலே கேட்கிறார்கள், நான் 100 முறை வென்று ஒரு முறை தோற்றவன் அல்ல, 1000 முறை தோற்று ஒரு முறை வென்றவன் ஆல்வா எடிசன். அவன் எனக்குத்தான் வெற்றியின் அருமை தெரியுங்கிறான். நாங்கள் தோற்று போகவில்லை என் உடன் பிறந்தவர்களே, நாங்கள் வெற்றியை துரத்தி கொண்டிருக்கிறோம். 1 கிலோமீட்டர் தூரம் தான். இவ்வளவு தூரம் விரட்டி வந்து விட்ட நாங்கள் வெற்றியை தொட்டு தூக்குவதற்கு ரொம்ப நாள் ஆகிவிடாது. தோல்வியே சொல்கிறது, என்னை தொட்டுவிட்டு போனவன் வரலாற்றில் தோற்றதாக செய்தி இல்லை என்று. தோல்விதான் வெற்றியை பிரசவிக்கும் தாய். எங்களுக்கு தோல்வி தோல்வி அல்ல, படிப்பினை, பயிற்சி. தோற்ற பிள்ளைகள் போல என் பிள்ளைகள், என் தம்பி தங்கைகள் பேசுகிறார்களா? பார்த்தீர்களா? பல ஆண்டுகள் அதிகாரத்தில் இருந்த திமிரோடு பேசுவார்கள். அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் எங்களை எதிர்கொண்டு பேச துணிவு இருக்கிறதா? பயந்து ஓடுவார்கள். ஏன்? அவர்கள் தோற்று போனவர்கள். எந்த கேள்விக்கு எங்களிடத்தில் பதில் இருக்கிறது அவர்களிடத்தில்? எங்கள் கேள்விக்கு எந்த இடத்தில்?